வணக்கம். எதிரொலி சொற்கள். எதிரொலி சொற்கள்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழில் எதிரொலி சொற்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எதை நம்ம எதிரொலி சொற்கள்னு சொல்லணும், எதை நம்ம சொல்கிறோம், அப்படி சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்கே சாப்பாடு கீப்பாடுன்னு எழுதியிருக்கேன். பணம் கிணம், மழை கிளை. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எதிரொலி சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம வழங்கி வந்துட்டுருக்கோம். சரிங்க, இப்போ எதிரொலி சொற்கள் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா முண்டாமொழிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். முண்டாமொழிகள்னா என்ன, முண்டாமொழிகள்னு ஒரு மொழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இது எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா நடு இந்தியாவில் பேசுகிறாங்க. நடு இந்தியாங்கிறது எங்கெங்கே எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால் போன்ற இந்த மாநிலங்களிலெல்லாம் இந்த முண்டா மொழிகளை பேசுகிறாங்க. இங்கே மட்டும் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இது வங்காளதேசத்துலேயும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த மொழி பேசுவோருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரலும் இந்த முண்டா மொழியை பேசுகிறாங்க. இப்போ முண்டா மொழிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுடைய திராவிடர்களுடைய தொடக்க கால ஒரு அண்டை மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொழி கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து இதில் ஒரு 10 மொழிகள் உள்ளடங்கிய ஒரு இனம் தான் இந்த முண்டா மொழிகள். இதுக்குள்ள ஒரு 10 மொழிகள் இருக்குது. இப்போ நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த முண்டா மொழியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மொழிகள் இருக்குது. இந்த 10 மொழிகளுக்கு வேறொரு பேர் சொல்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னா முண்டா மொழிகளுக்கு பேர் என்னன்னா கொலேரிய மொழிகள், கொலேரிய இனம் அப்படின்னு இதுக்கு வேறொரு பேர் உண்டு. ஹட்ஸ்டன் அப்படின்னு ஒரு மொழியில் அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மொழியை முண்டா மொழிகள் அப்படிங்கிறது தமிழ் மொழியை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஒத்து வரக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாகிஸ்தானில் ஒரு மொழி இருக்குது, பிராகுய் அப்படின்னு ஒரு மொழி இருக்குது. பிராகுய் அந்த மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே இருக்கும். அந்த மொழி போன்றது தான் இந்த முண்டா மொழிகள் அப்படிங்கிறத யார் சொல்கிறார் அப்படின்னா ஹட்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மொழியில் அறிஞர் சொல்கிறார். சரிங்க, இப்போது இந்த முண்டா மொழிகள், முண்டா மொழியின் பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிற ஒரு மொழியில் அறிஞர் தான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த முண்டா மொழிகளில் என்னென்ன சில மொழிகள் பார்த்தோம்னா நமக்கு முண்டா மொழிகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் தமிழ் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போது கத்திரிக்காயை குறிப்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா வழுதுணங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வழுதுணங்காய், வழுதுணங்காய். இப்போ மலையாளத்தில் கத்திரிக்காயை வழுதுணங்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த வழுதுணங்காய் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து வந்தது, தமிழுக்குள்ள உள்ள வந்திருக்கு அப்படின்னா முண்டா மொழியிலிருந்து உள்ள வந்திருக்கு. இப்போ இளநீர் சொல்கிறோம் இல்லையா, இளநீர் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இளநீர் அப்படிங்கிற சொல்லும் இந்த முண்டா மொழியிலிருந்து தான் தமிழுக்கு உள்ள வந்திருக்கு. இப்போ மீசை சொல்கிறோம், நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மீசை சொல்கிறோம். தவளை, ஃப்ராக், தவளை, தவக்காய், தவளக்காய் அப்படிங்கிற இந்த சொற்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா முண்டா மொழியிலிருந்து தான் இங்கே வந்திருக்கிறது. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முண்டா மொழி என்பது முதல்ல எதிரொலி சொற்களை அறிமுகப்படுத்தியது. அந்த மொழியில் தான் எதிரொலி சொற்கள் உருவாயிருக்கு. எப்படின்னா நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம், சாப்பாடுங்கிற சொல்கிறது என்ன பண்ணுறோம், வீட்டில் சாப்பாடு கீப்பாடு இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பணங்கிணம், பணங்கிணம் ஏதாவது வச்சுருக்கியா, காசு கீசு, மழை கிளை, ஊரில் மழை கிளை வந்துருக்குதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சம்பளம்னு சொல்கிறோம். சம்பளம், சம்பளம் கெம்பளம், சம்பளம் கெம்பளம் வந்துருக்குதா. இப்போ சம்பளம் கிம்பளம். சரிங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சட்னி கிட்னி, சாம்பார் கீம்பாரு, மேலே போட்டுறாத, மேலே கீழே போட்டுறாத. மேலே கீழேங்கிறது ஆப்போசிட் சொல் தான், எதிர் சொற்கள் தான். ஆனால் மேலே கீழே போட்டுறாத, பஸ்ஸு கிஸ்ஸு இப்படிலாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா சொற்களுக்குமே பெரும்பாலும் தினமும் இதை பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த எதிரொலி சொற்களை. இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பளம் அப்படிங்கிற சொல்லில் நம்ம ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறோம்னா எதிரொலி சொல்லா கிம்பளம்னு சொல்கிறோம். அந்த கிம்பளம் அப்படிங்கிற சொல்லு தான் பிற்காலங்களில் பெண்ணாச்சு. இப்போ நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம், லஞ்சத்தை குறிக்கிறதா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போது எதிரொலி சொற்களுக்கு பொருள் உண்டான்னு கேட்டால் கிடையாது. இப்போ கீப்பாடுங்கிறதுக்கு பொருள் உண்டான்னு கேட்டால் கிடையாது.
கிணம்ங்கிறது பொருள் உண்டான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு பேர் தான் எதிரொலி சொற்கள்னு பேர். அப்போ எதிரொலி சொற்களுக்கு பொருள் கிடையாது. ஆனால் சம்பளம்ங்கிற சொல்லுல கிம்பளம் அப்படிங்கிற சொல் என்னாச்சு எதிரொலி சொல்லாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த கிம்பளம் என்பது லஞ்சத்தை குறிப்பதாக ஒரு பொருளை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனால் லஞ்சம் அப்படின்னு சொன்னால் கையூட்டு அப்படின்னு தான் தமிழில் அதுக்கு ஒரு பொருள் உண்டு, வேறொரு பெயர் உண்டு. சரிங்களா? இந்த சொற்கள் பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த சாப்பாடுன்னு சொல்றதுல சாங்கிறது நெடில். இங்க நெடில் எழுத்துல தொடங்கும் போது இதை எதிரொலி சொல்லா பயன்படுத்தும் போது முதல் எழுத்து இதுவும் நெடில தான் வரும். இங்க பாருங்க, குறில் எழுத்துல நம்ம சொல்றோம் பணம்ங்கிறது குறில். ஆனா அது எதிரொலி சொல்லா சொல்லும்போது கிணம் சொல்றோம். அப்ப இங்கேயும் குறில் வருது. அப்ப இங்க குறியில பயன்படுத்தணும் தொடங்கணும்னா இங்கேயும் குறியில தான் தொடங்கும். இங்க நெடில தொடங்கணும்னா இங்கேயும் நெடில தான் தொடங்கும். சரிங்களா? மலை கிளை பாருங்க, இதுல பெரும்பாலும் கீ கீ அப்படிங்கிற 2 எழுத்துக்கள் தான் இது எதிர்வழி சொல்லாவே வரும். பணம் கிணம், சாப்பாடு கீப்பாடு. அப்ப கீ கீ இந்த 2 எழுத்துக்கள் தான் நமக்கு எதிரொலி சொற்களாக தமிழ் மொழியில நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான எதிரொலி சொற்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா முண்டா மொழியிலிருந்து வந்தது. இப்போ மீசைன்னு சொன்னோம், மீசைங்கிறது தமிழ் சொல் இல்லை. இப்போ தாடின்னு சொல்றோம், தாடிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. தாடிங்கிறது தமிழ் சொல் என்னன்னா அனல்னு பேர், அனல். அப்போ மீசை, மீச கீச அப்படின்னு சொல்றோம், மீச கீச இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த எதிரொலி சொற்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா முண்டா மொழியிலிருந்து தான் நமக்கு வந்தது. நன்றி.